இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தனுஷ் 90s கிட் மாதிரி தான் பிஹேவ் பண்றான். அவன் பூமர், கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கா அவன் பிஹேவியர்ல கிடையாது. இந்த சின்ன பையன் வந்துட்டு என்ன சொன்னா, கண்ணன் தேவன் தீப்பொடி ஆர்சிபி செருப்படியா. சரியான மனுஷன், எனக்கு கூட தோட்டல அவர் வந்து சொல்லிட்டு போறாரு. என்ன ராஜா சொன்னீங்க? ஆர்சிபி கப்பு லாலிபப்ப சப்பா? நீங்க ரெண்டு பேரும் போய் சப்புங்கடா. பாண்டா பாஸ், அவங்க ரெண்டு பேரையும் லாலிபாப் வாங்கி சப்ப சொன்ன. நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அப்படி சொன்னியா? வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சிஎஸ்கே சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குஞ்சா மேட்ச் போய் ஸ்டேடியம்ல பாக்குறானா இல்லையே தெரியல. ஆனா எல்லா மேட்சுக்கு வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்க வந்துடுறான். மேட்ச் முடியுற கரெக்டா முடியுதோ இல்லையோ, இவன் கொடுக்குன்னு வந்துட்டு எங்க இருக்கு கேமராலாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை வாங்கி சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமா பேசி இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருக்கான். அவன் ஒரு ஒன்னா நம்ம தற்கூரி அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் அவனை பத்தி பாதி பார்க்க போறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுசித்ரா அப்படின்றவங்க நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை ஃபுல்லாக போட்டு சபினா பவுடர், விம் பவுடர்லாம் போட்டு கழுவுன்னு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஸோ அதை இந்த பக்கம் பார்க்குறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எதுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்னுடைய பிறந்தநாள் முடிஞ்சு இல்லையா? ஸோ என்னுடைய பிறந்தநாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு நான் இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சொல்லியிருந்தேன். இருந்தாலும் வீடியோவில் வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம விஜய் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்துட்டு பாதம் தொட்டு நன்றிகள். ஸோ எல்லாருமே மனசார வாழ்த்திருந்தீங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து என்ன கண்டிப்பாக இன்னும் மேலே வளர வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம ஊர் பசங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் அந்த பெல் பட்டன் அமுக்க மாட்டேங்கிறீங்களாம். பக்கத்தில் அந்த பெல் பட்டன் அதை டிங்கு அமுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம். என்னப்பா அமுக்கிட்டீங்களா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். చెన్నై మధ్య మ్యాచ్ జరుగుతూ ఉంది. ఈ రెండింటిలో ఏ జట్టు గెలుస్తుందో చిలకమ్మని అడిగి తెలుసుకుందామా? రామ్మా చిలకమ్మ, இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல சென்னை ஜெயிக்குதா இல்லை பெங்களூர் ஜெயிக்குதான்னு சொல்லி சிலுக்கம்மா வந்து சொல்ல போறாங்களாம். சிலுக்கம்மா என்னப்பா சொல்லியிருக்காங்க? చిలకమ్మ చెప్తుంది బెంగళూరు వారు గెలుస్తారు. அதாவது சிலுக்கம்மா என்ன சொல்லியிருக்காங்க என்றால், பெங்களூர் தான் இன்னைக்கு மேட்ச்சில் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 மணிக்கு மேலே ஆகுது, நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பெங்களூரில் என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கேட்டேன். பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு அப்படின்னு சொன்னான். அதாவது மழை வந்து பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னான். பெங்களூர் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் நெட் ரன் ரேட் அடிப்படையில் சென்னை வந்துட்டு பிளே ஆஃபுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. எப்போ பாசே அப்படி மேட்ச் நடந்து சென்னை மட்டும் ஜெயிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, நீயும் சிலுக்கம்மாவை கூட்டிகிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு. மூக்கா அப்புறம் தக்காளி சட்னி மாதிரி ஆயிரும் பார்த்துக்க. சிலுக்கம்மா வச்சுட்டு அப்போ வந்து மேட்சில் பிளேயர்ஸ் மேலே நம்பிக்கை கிடையாது. சிலுக்கம்மா என்ன சொல்லுதோ அதுதான் கொஞ்சம் நடக்குது. ஏயோ ஜோசியம் போயாங்கட்டு. இப்போ ஒரு சின்ன பையன் ஆர்சிபிக்கு சரியான ஒரு பஞ்ச் டேலா கொடுத்துட்டு போனா. இப்போ ஒரு சின்ன பையன் ஆர்சிபி பேருக்கு சரியான பஞ்ச் டேலா கொடுத்துட்டு போனானா? ஏண்டா டே உருளைக்கிழங்கு மூக்கா, நீயே ஒரு சின்ன பையன் தான்டா. இவருக்கு ஏதோ ஒரு 48 வயசு ஆகிற மாதிரியும், அவர் சின்ன பையன் வந்துட்டு இங்கே வந்து பஞ்ச் டேலா கொடுத்துட்டு போன மாதிரியும். எனக்கு தெரிஞ்சு தற்கூரியிலையும் ஒன்னா நம்ம தற்கூரி இவனா தான் இருப்பான். அதாவது மக்களே, நம்ம எப்படி நம்ம பிரிஞ்சிருக்கோம், அதாவது இந்த அரசியல், சினிமா, விளையாட்டுத்துறை இதெல்லாம் நம்ம எப்படி பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ரெண்டா நம்ம பிரிஞ்சிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, இந்த பக்கம் ஆர்சிபி. இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறவங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறவங்க ஒரு பக்கம். ஸோ ஃபைனலாக வந்து ப்ராஃபிட் பண்ணுறது யாரு? விளையாடுற பிளேயர்ஸ், அது நடத்துகிற அந்த ஒரு ஐபிஎல் டீம் தான் வந்து ப்ராஃபிட் பண்ணுது. நம்ம என்ன பண்ணோம், செலவு பண்ணுறோம். அப்படியே அரசியல் எடுத்துவாங்க, சினிமா எடுத்துவாங்களேன். இந்த பக்கம் தலை, இந்த பக்கம் தளபதி. ஸோ 2 பேர் படமும் வருது. நம்ம தான் டிக்கெட்டை காசு செலவு பண்ணி படம் பார்க்குறோம். ப்ராஃபிட் யாருக்கு? தலைக்கும் தளபதிக்கும், அவங்கள வச்சு படம் எடுக்கிறவங்களுக்கு. மூணாவது அரசியல் அதே மாதிரி தான். இந்த பக்கம் டிஎம்கே, இந்த பக்கம் ஏடிஎம்கே. யாருக்கு ப்ராஃபிட்? அரசியலில் நிற்கிறவங்களுக்கு தான். நமக்கு ஒன்றும் கிடையாது. இதை சொன்னா நம்ம பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. சரி இருங்க, இந்த தற்கூரி கொஞ்சம் என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஆர்சிபி ஃபேன்ஸ் லாயல் தானே. இப்போ ஒருத்தன் ஈசாலகம் நம்தேன்னு சொல்லிட்டு நந்து போனான். ப்ரோ இங்க வா ப்ரோ கூப்பிடுற.
அவர் பாட்டுக்கு போறாரு. இதான் லாயலா. டே முட்டை போட்டா மூக்கா, முதல்ல நீ மூக்க நோண்டாம பேசு. என்னத்துக்கு மூக்க நோண்டி பக்கத்துல போற மாதிரி தேய்ச்சிட்டு இருக்க போல. ஏண்டா லாயலை பத்தி நீ பேசுறியா? முதல்ல ஐபிஎல்னா உனக்கு என்ன தெரியுமா, ஐசிசினா என்ன தெரியுமா, கிரிக்கெட்னா என்ன தெரியுமா? ஏதோ 4 பிளேயர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். சேப்பாக்கில் மேட்ச் நடக்கதோ இல்லையோ, இந்த குட்டி கொஞ்சனோட இன்டர்வியூ வந்து கண்டிப்பா நடந்துருது. ஸோ அந்த சின்ன பையன் வந்துட்டு என்ன சொன்னா, கண்ணந்தேவன் தீப்பொடி ஆர்சிபி செருப்படியா. சரியான மனுஷன், எனக்கு கூட தோட்டல அவர் வச்சு சொல்லிட்டு போனாரு. சரியான பஞ்சா. அடே கத்திகப்பல் வாயா, இன்னும் ஒரு வாரத்திலே 2 வாரத்திலேயே வந்துட்டு இந்த ஐபிஎல் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப் வருது. வேர்ல்டு கப்ல என்ன பண்ணணும், கோலியை தான் முடிச்சு நக்கிட்டு இருக்கணும் நீங்க எல்லாம். ஏண்டா தோனி விளையாட மாட்டாரு, அவ்வளோதான். அவர் வந்து இதாகி போயிட்டாப்புல, ரிட்டையர் ஆகி போயிட்டாப்புல. கோலி தான் வந்துட்டு விளையாட போறாரு, அடுத்து ரோஹித் சர்மா விளையாட போறாரு. ஸோ வந்து இவங்கெல்லாம் வந்து ஐபிஎல் டைம்ல தேவை கிடையாது. இந்தியா டீம் விளையாடுறப்ப கோலி வேணும், கோலியை செஞ்சுரி அடிக்கணும், கோலி 50 அடிக்கணும் அப்படின்ட்டு ஏன்டா கோலியை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கீங்க? பேயில போவ இருங்க மக்களே. அந்த குட்டி கொஞ்சம் வந்திருக்கான், அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஏன்டா கத்திட்டு இருக்க? பொறுமையாடா, அங்க போறவங்க எல்லாம் உன்னை தானே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியல அப்படி மட்டும் தானே போயிட்டு இருக்காங்க. அதாவது கேமை பார்க்கணும், என்டர்டைன்மெண்ட் தான். ஒரு படம் பார்க்க போறோம் அப்படின்னா அது தியேட்டரோட பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடணும். அதில் நல்ல கருத்துக்களை தான் எடுத்துக்கணும், எல்லாம் விட்டு வந்துடணும். விளையாட்டா பார்க்கணும். இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு நான் சிஎஸ்கேக்காக வந்து நான் வந்து உயர விடுறேன், அதை விடுறேன், இதை விடுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஆர்சிபி வந்து ஒரு டீம் தான், அதுலேயே வந்து ஒரு 11 பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. சிஎஸ்கேவும் ஒரு டீம் தான், அதுலேயே 11 பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு இருக்கீங்க, தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஒருத்தர் கூட சிஎஸ்கே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்கெல்லாம் பேசி தமிழ்நாடு பிளேயர் 2 பேருக்கு சிஎஸ்கேல போடுங்க அப்படின்றாங்க. ஏன் குஜராத்தில் போய் வச்சிருக்காங்க 4-5 தமிழ்நாடு பிளேயர்ஸ் நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க. சாய் சுதர்சன்லாம் நல்லா தான் விளையாடிட்டு இருக்கான். அவனை வந்து இந்த சிஎஸ்கே டீம் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் வந்து பிஸ்னஸ், அவங்கள வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டிக்கெட் வந்து எவ்வளோ நான் பார்த்தேங்க, ஒரு டிக்கெட் வந்து 14,000 16,000 கேட்குறாங்க சிஎஸ்கே மேட்சுக்கு. 16,000 2 டிக்கெட் எடுக்கிறதுக்கு 32,000 போட்டு நான் வந்து ஒரு 45 இன்ச்சு டிவி வாங்கி வீட்டில் மாட்டி அழகாக வந்துட்டு எல்லாரையும் க்ளோஸ் அப்படி டிவியில் பார்த்துப்பேன். இவனுங்க மேட்ச் பார்க்க போகிறானா இல்லை வந்துட்டு சும்மாவே கிரவுண்டுக்கு வெளியே உட்காந்துட்டு எப்படா மேட்ச் முடியும், மைக் எப்படா நீட்டுவாங்க, நம்ம வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒரு சேனல் வந்து இவனை கூட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறான்னு மட்டும் பாருங்களேன். கிரிக்கெட் கப் அடிக்கிறதும், டெஸ்ட் சாம்பியன்ஷிப், T20 வேர்ல்ட் கப், டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் வேர்ல்ட் கப் 3மே எடுத்து கொடுத்திருக்காரு. அப்புறம் ஒரு நல்ல கேப்டன், இந்தியன் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் வந்து அவர் தான் எடுத்து கொடுத்திருக்காரு. தோனி போனதுக்கு அப்புறம் தான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பே வந்துச்சு. ஆனா அவர் எடுத்தார்ல? இல்ல, அவர் எடுக்கலையா? வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இப்போ வந்தது. இதுதாங்க இவன், அதாவது ஒன்றும் முழுசாக தெரியாது, அரைகுறையாக தெரிஞ்சுக்கிறது விட்டா இவன் ஒரு 25 கப்பு வந்து தோனி தான் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவான். அதாவது தோனியை பிடிக்கணும் அப்படி பர்சனலாக வச்சுக்க வேண்டியதுதான். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து அவங்க சொன்ன மாதிரி இப்போ தான் வந்துச்சு. தோனி வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஆனால் பாரு தோனி தான் எடுத்து கொடுத்தாரு. உண்மையாவா அப்படின்னு இல்லையா? அடே எதுக்குடா அந்த வெட்டி பில்டப்பு? போனியா, மேட்சை பற்றி என்ஜாய் பண்ணியா, அதோட வாடான்னு இருக்கணும். இன்னொன்று, இவன் வந்து இன்டர்வியூ கொடுக்குற பேரில் எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கொடுக்குறான். எந்த யூடியூப் சேனல் ஓப்பனாலே இந்த முள்ளங்கி மூக்க மூஞ்சி தான் வருது. என்ன பண்ணுறது? நம்மளும் சரி இவனை பற்றி பேச வேணாம்னா அநியாயத்துக்கு அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிட்டு இருக்கான். இருங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். இவன்ட்ட தான் மைக்கை நீட்டுறாங்க. மிச்சபடி பாத்தீங்கன்னா தோனி கேமரால காமிச்சிட்டே நாங்க லாஸ்ட் 18 பால்ல எல்லாரும் இது ஏன் செல்சி இருந்துட்டு நாங்க பட் வருவாங்கன்னு நினைச்சோம். சமீர் ரிஸ்வி வந்தாரு, முடிச்சு விட்டாரு, அவ்வளவுதான். சரி ப்ரோ, டெஸ்ட் கிரிக்கெட் கப் எப்ப அடிச்சோம்? டெஸ்ட் கிரிக்கெட் கப் தான் அவன் தப்பா அடிச்சு போட்டுட்டான். புரிஞ்சுக்கோ. அப்படியே நீ பேசுறடா, நீ டெஸ்ட்லயே சொன்ன, நீ என்ன சொல்ற? ஏய் அதெல்லாம் இல்ல காலேஜ் சாமி சாம்பியன்ஸ் கப் சொன்னதல சாம்பியன்ஸ் கப் பாக்க வைங்க. அதான் சாம்பியன்ஸ் கப் சொன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இல்ல, சாம்பியன்ஸ் கப் ப்ரோ பீட் பண்ணுங்க. ஓடுறான், ஓடி போறான் ப்ரோ, ஓடி போறான். இவெல்லாம் ஒரு ஆளா ப்ரோ?
எப்படி சமாளிச்சுட்டு வரணும் பார்த்தீங்களா? லாஸ்ட் வீடியோல தான் பார்த்தோம். டெஸ்ட் சாம்பியன் ட்ரோபி தோனி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு இவனே வாய் விட்டுருப்பான். அந்த ஆங்கர் கேட்கும்போது இல்லையா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பான். இங்க இந்த பசங்களாம் வந்து பிடிச்சிட்டு கேட்கும்போது ப்ரோ சாம்பியன் ட்ரோபி சொன்னா ப்ரோ அப்படின்ட்டு சமாளிக்கணும். அதாவது மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கருத்துரு அப்படின்றது வந்து இவனுக்கு வந்து 100% பொருந்தும். அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான் பாருங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மேட்சாவது நம்ம லைவா போய் கிரவுண்ட்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்றதுக்காக அந்த வெப்சைட்லாம் போயிட்டு செக் பண்ணுவாங்க. 10 to 15 நிமிஷத்துக்குள்ள எல்லா டிக்கெட்டுமே சோல்ட் அவுட் ஆயிரும். யாராவது ஒருத்தங்க ஏஜென்சி மாதிரி வந்து பல்கா டிக்கெட்லாம் எடுத்துருவாங்க போல. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு சொல்லுவாங்க, டிக்கெட்டை 10,000 15,000 20,000 50,000 வரைக்கும் டிக்கெட்லாம் வித்துருக்காங்க. 50,000 கொடுத்து ஒருத்தர்லாம் மேட்ச் பார்த்ததா வீடியோவே போட்டிருந்தாரு. ஸோ இப்படிதான் வந்து வேலை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் எல்லா மேட்சுக்குமே வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறான், யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறான். எல்லா மேட்சையும் வந்து டிக்கெட் எடுத்து பாக்குறானா இல்ல கிரவுண்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ கொடுக்குறான்னு தெரியல. இருங்க அவனுக்கு டிக்கெட் எப்படி கிடைச்சுன்னு கேட்போம். ஏன்டா முள்ளைங்க மூக்கா உனக்கு எப்போ டிக்கெட்லாம் கிடைக்குது, அதுக்கு பதில் சொல்றா. எல்லாருமே இதே கேள்வி கேட்குறீங்க, டிக்கெட் எப்படி கிடைக்குதுன்ட்டு. நான் ஆன்லைனில் புக் பண்ணுறேங்க. எனக்குலாம் ஒன்றும் ஃபேன்ஸ் ஆஃபிஷியல் கிட்டலாம் கான்டாக்ட்லாம் இல்லைங்க. நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறேன், மிச்சபடி பிளாக்ல வாங்குறேன், அவ்வளோதான். அடே குட்டி குஞ்சான், உன் மனதைரியத்தை பாராட்டலாம்டா. பிளாக்ல டிக்கெட் வாங்குறது நீ ஓப்பனா சொல்ற. பிளாக்ல டிக்கெட் வாங்குறது குற்றம் தெரியுமா? பிளாக்ல டிக்கெட் விற்கிறதும் குற்றம், வாங்குறதும் குற்றம். இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்களா? ஐபிஎல் அப்புறம் ஐசிசி பிசிசி இவ்வளவு இருக்காங்க, இவ்வளவு யாருமே கேட்க மாட்டாங்களா? இருங்க இவன் எவ்வளவுக்கு பிளாக்ல டிக்கெட் வாங்குறான்னு முதல்ல கேட்போம். சொல்றா, பிளாக்ல டிக்கெட் வாங்குறா நீ எவ்வளவு காசு கொடுத்து வாங்குவ? பிளாக்லையா? நான் பஞ்சாப் மேட்சுக்கு வந்துட்டு ஜி அப்பர் ஸ்டாண்டா 6,500 7,000 கொடுத்து வாங்கினேன். 3,000 டிக்கெட்டை ஸ்பான்சர் டிக்கெட் எனக்கு தெரிஞ்சாங்க எல்லாருமே பிளாக்ல தான் வாங்கினாங்க. பாதி பேர் என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு, 10,000 கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தாரு. எப்போ ஃபர்ஸ்டே ரிசர்வ் பண்ணி வச்சிட்டாராம். 10,000 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. 12,000 ரூபாய் கேட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. பஞ்சாப் மேட்சுக்கே வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ ராஜஸ்தான் எப்படி போகணும் யாருக்கு தெரியும் பிளாக்ல? எனக்கு தெரிஞ்ச மக்களே இவனை சொல்லி குத்தமே கிடையாது, இவனுடைய பேரண்ட்ஸை தான் சொல்லணும். அதாவது இவன் குட்டி கொஞ்சம் சின்ன பையனா தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் காலேஜ் தான் போயிட்டு இருப்பான். ஸோ இவன் வந்து சம்பாதிச்சு இவன் வந்து டிக்கெட் வாங்க மாட்டான். இவனோட பேரண்ட்ஸ் தான் வந்து காசு கொடுத்து டிக்கெட் எடுக்க சொல்லணும். இல்லைனா வீட்டுல இருந்து ஆட்டையை போட்டு தான் வந்து டிக்கெட் எடுத்திருப்பான். ஏண்டா நீ ஒரு மேட்சுக்கு 10,000 5,000 செலவு பண்றதுக்கு ஒரு 50,000 கொடுத்து பெரிய நம்ம என்ன கூட 40 இன்ச்சு 45 இன்ச்சு சொன்னேன், ஒரு 60 இன்ச்சு வந்து தேட்டர் செட்டப் வந்து ஒரு டிவி வாங்கி அழகா பார்க்கலாமே. தலை தோனியை வந்து நேரில் பார்க்கணும், அதனால தான் நான் வந்து கிரவுண்ட்ல வந்து மேட்ச் பார்க்கறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் ஒன்று சொல்றேன். ஒரு மேட்ச் ஓகே, தலை தோனியை வந்து இது லாஸ்ட் சீசன் அப்படி சொல்றாங்க. ஸோ ஒரு டைம் ஏதோ முன்னாடியே புக் பண்ணி 1000 1500 2000 டிக்கெட் கொடுத்து கூட வந்து பார்க்கலாம். அதுக்குன்னு எல்லா மேட்சுமே இவன் இன்டர்வியூ கொடுக்காதவே மேட்சுக்கு போறான். அதாவது தோனியை பார்க்கறதுக்காக இவன் மேட்சுக்கு போல, வெளியே வந்து இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவன் மேட்ச் பார்க்க போறான்னு நினைக்கிறேன். மேட்ச் பார்க்க போறான் இல்லை வந்துட்டு சேப் பார்க்கறதுக்கு வெளியே இப்படி வச்சுட்டு போய் உட்காந்துட்டு இருந்து இப்படி போன்ல வந்து ஜியோ சினிமாவில் பார்க்கறது, மேட்ச் ஓடி முடிஞ்சா ரைட், என்னென்ன பேசலாம் இன்னைக்கு ரைட் அப்படின்ட்டு கூட்டு வெளியே வந்து மைக்க கொடுங்க வாங்கி பேசுவான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஐபிஎல் உடைய வரலாற்றுல ஒரு முக்கியமான மேட்ச் அப்படின்னு சொல்லலாம், சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. ஸோ நைட்டுக்கு மழை வருதா இல்லை மேட்ச் நடந்து சிஎஸ்கே ஜெயிக்குதா இல்லை வந்து ஆர்சிபி ஜெயிக்குதா அப்படின்னு தெரியல. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டமாக தான் ஓடிட்டு இருக்குது. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். முக்கிய செய்திகள். 18ஆம் தேதி நடைபெற்ற பெங்களூருக்கும் சென்னைக்கும் இடையிலான போட்டியில் பெங்களூரு அணி 450 ரன்கள் குவித்தது. ஓஹோ அப்படியா சமாசாரம்? கர்ணா கொஞ்சம் இங்கே பார். அனைவருக்கும் வணக்கம். முக்காத செய்தி. சென்னைக்கும் பெங்களூருக்கும் இடையான கிரிக்கெட் மேட்சில் இன்று சென்னை 750 ரன்கள் அடித்து அபார வெற்றி பெற்றது. இது எப்படி இருக்கு? கேப்டன் பாப் டு பிளஸி 200 ரன்களும் விராட் கோலி 250 ரன்களும் குவித்து அசத்தல். எதிர்த்து விளையாடிய சென்னை அணி 5.5 ஓவர்களில் 10 விக்கெட் இழந்து 48 ரன்கள் மட்டுமே அடித்து மோசமான தோல்வி அடைந்தது சென்னை அணி. இதன் மூலம் ஆர்சிபி அணி அபார வெற்றி பெற்று பிளே ஆஃபுக்கு செல்லும் வாய்ப்பை பிரகாசமாக்கி உள்ளது. உறுதியாக ஐபிஎல் டிராபி ஆர்சிபி அணிக்கு தான் என்று ஆர்சிபி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் உள்ளனர். அப்படியா? உங்க செய்தி வாசிட்டீங்களா? இப்ப என் செய்தி வாசிக்கிறேன். சென்னை அணி அடித்த 750 ரன்களில் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் 200 ரன்களும், தல தோனி 200 ரன்களும், சிவம் தூபே 200 ரன்களும், பேட்ஸ்மேன் வேண்டாம் பவுலரை இறக்கி விடுவோம் என்று அடுத்தடுத்து 3 பவுலர்களை இறக்கிவிட்டு அவர்கள் தலா 50 ரன்களை அடித்து 750 ரன்கள் அடித்தனர். 750 ரன்களை அடிக்க ஆர்சிபி அணி களமிறங்கினர். தொடர்ந்து 10 பாலில் 10 விக்கெட்டை பறிகொடுத்து 0 என்ற கணக்கில் வெளியேறினர். இப்படி சொன்னா நல்லாவா இருக்கும்? ஏன் இப்படி ஆர்சிபி ஃபேன்லாம் வந்துட்டு இப்படி வெறித்தனமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது ஒரு 250 ரன்னோ ஒரு 270 ரன்னோ அடிச்சு வெற்றி பெற்றாங்கன்னா பரவாயில்ல, 450 ரன் அப்படி அடிச்சாங்கன்னா இதுல விராட் கோலி 250 பாப் டு பிளஸி 200. ஏழை இப்படி பண்றீங்க? நீங்க தானே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இங்க கோலி தோனி 2 பேர் வந்து கட்டி பிடிச்சி நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு நீங்க இந்த பக்கம் நான் ஆர்சிபின்ற இந்த பக்கம் வந்து சிஎஸ்கேன்ற நான் எல்லோ டிஷர்ட் போட்டுக்கன்னு என்னையும் சிஎஸ்கேல சேர்த்துடாதீங்க. நான் வந்துட்டு இந்தியா டீம்
எனக்கு எல்லாருமே பிடிக்கும். கோலியை பிடிக்கும், தோனியை பிடிக்கும், ரோஹித் சர்மா பிடிக்கும், சில இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே பிடிக்கும். அடுத்து வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் வருது இல்லையா, அப்போ என்ன பண்ணுவீங்க, வி ஆர் த இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? சரி ஓகே மக்கள், இதோட அந்த கிரிக்கெட் டாப்பிக்கை விடுவோம். இன்னைக்கு மேட்ச் நடக்குது இல்லையா, இதை பற்றி நிறைய மீம்ஸ் வந்து பயங்கர காமெடியாக வந்து மீம்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த மீம்ஸ் எல்லாம் நாளைக்கு நான் பார்க்குவோம். இந்த சுச்சி அக்கா வந்து ஏதோ நம்ம கிட்ட சொல்றதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தனுஷ் 90s கிட் மாதிரி தான் பிஹேவ் பண்றான். அவன் பூமர். கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கா அவன் பிஹேவியர்ல கிடையாது. ஐஸ்வர்யா தனுஷ் ரவீனா தாஹா மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ உன் கண்ணுக்கு நல்லவனா தெரிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, நடிக்கிறேன்னு அர்த்தம். அதை கெட்டவனா தெரிஞ்சேன்னா உண்மையா இருக்கேன்னு அர்த்தம். திடீர்னு அது டைரக்ட் பண்ணுமா, நடிக்குமா, அவன் டான்ஸ் ஆடுமா, இது வரைக்கும் தனுஷா ரிப்ரேஸ் பண்ணி வச்சிருந்தான் அவளுடைய டேலண்ட்ஸை. He told her not to dance or what? என்ன நியூ ஃபவுண்ட் ஃப்ரீடம் அவங்களுக்கு டிவோர்ஸ்க்கு அப்புறம்? What image is she trying to project about Dhanush? இத்தனை வருஷம் அவன் வந்து அவளை கட்டுப்படுத்தி வச்சிருந்தான், அவளால இது எதுவுமே பண்ண முடியலன்ட்டா. தனுஷ் போன உடனே புது ஃப்ரீடம் கிடைச்சிருச்சாமா அவங்களுக்கு. அவங்க என்ன தனியா உருட்டுறாங்க? அட்லீஸ்ட் he has the dignity to shut up. He's thinking about his children. இப்ப சொல்லுங்க நீங்க, who's a better parent? லைஃப் ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு பிரியக்கூடிய அத்தனை தம்பதிகளுமே என்னை பொறுத்த வரைக்கும் பாவம். இதுதான் உங்கள்ட்ட ப்ராப்ளமே. ஓவர் டிப்ளமேட்டிக், ஓவர் பொலிட்டிக்கலி கரெக்ட். டேக் a side. ஐஸ்வர்யா கூட தனுஷ் கூட நான் பழகவே இல்ல. எனக்கு doesn't matter. நானுமே பழகினது இல்ல. நான் இருக்கிற நியூஸ்ல இருந்து சொல்றேன். ஹஸ்பண்ட் அது பழகி இருக்காங்க, என்ன நடக்குது அப்ப கேட்க சொல்லுங்க. நான் பழகினது இல்ல. என் ஹஸ்பண்ட் யாருனே தெரியாது எனக்கு இப்போ. ஏமா என்னம்மா இந்த கிளிக்கு வச்சுட்டு இருக்க? இப்ப நீங்களும் வந்து தனுஷோட பழகல, ஐஸ்வர்யாவோட பழகல, அப்புறம் ஏன் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதாவது இவங்க ஹஸ்பண்டை பத்தி பேசினா ஒரு கார்த்திக் குமார் எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி நீ மோகினி படத்துல தனுஷ்க்கு ஃப்ரெண்டா பண்ணிருப்பாரு. அவரு தான் வந்துட்டு இவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட். ஸோ அதை வச்சுதான் இவங்க வந்து ஒரு டாபிக்கை வந்து பயங்கரமா எழுத்திருக்காங்க. அந்த ஒரு டாபிக்ல தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை ஹீரோயின் பத்தி இவங்க பேசியிருக்காங்க. அதாவது இந்த லேலைகள் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கிசுகிசுக்கள் இதை பத்தி இவங்க ஏற்கனவே இந்த சுச்சி லீக்ஸ் பார்த்த நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில போட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து இவங்க ஒரு கட்டத்தில் வந்து இறக்கி விட்டுட்டே இருந்தாங்க. இந்த ஆக்டர் வந்து இந்த ஆக்ட்ரஸோட, இந்த ஹீரோ இந்த ஹீரோயினோட அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் வந்துச்சு. சுச்சி லீக்ஸ்ன்ற பேர்ல வந்து அப்போ பயங்கரமா ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஏன் திடீர்னு இவங்க திரும்பவும் இதை பத்தி பேசுறாங்கன்றது தெரியல. ஒரு பெரிய இன்டர்வியூ கொடுக்கறதாக உட்காந்துருக்காங்க. ஸோ அதை எதுன்றதை பார்த்துடலாம். சித்ரா அவங்க இணைஞ்சிருக்காங்க. நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற விஷயம் பேசி தெரிஞ்சுக்க போறோம். என்னம்மா சொன்னீங்க? எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற விஷயம் பேசி தெரிஞ்சுக்க போறோமா? அந்த அம்மா போட்டு அந்த கிளிக்குது. இதுல எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற விஷயமா? எல்லா குடும்பத்தையும் இழுத்து நடுத்தரில் விட போறீங்க அப்படித்தானே? எங்க நீங்க சொன்னது இன்னொரு டைம் சொல்லுங்க. சித்ரா அவங்க இணைஞ்சிருக்காங்க. நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற விஷயம் பேசி தெரிஞ்சுக்க போறோம். அப்படியா? சரி, பேசி தெரிஞ்சுக்கலாம். அவங்கள ஆரம்பிக்க சொல்லுங்க. சுச்சித்ராக்கா. தனுஷ் வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போவாரு. பட் I would never know where he is going. நான் அவங்கள பத்தி நீ பேசு, எங்க பேசினாலும் சுத்தி என்கிட்ட வராத. எனக்கு தெரிஞ்சு தனுஷா நான் மைண்ட் வாய்ஸ் இப்படிதான் இருக்கும். ஏமா நான் பாட்டுக்கு சிவனேனுங்கிறேன், நீ ஏமா என்ன பிடிச்சி இழுத்து பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. அதாவது உங்களுக்கும் உங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுக்கும் ப்ராப்ளம் பண்ணா நீங்க அதை பத்தி பேசலாம். அதை விட்டுட்டு தனுஷை பத்தி பேசுறதுனால தான் இப்போ வந்து இந்த விஷயம் காட்டுற விஷயம் போயிட்டு இருக்கு. சரி ஓகே, என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்டை பத்தி நீங்க சொல்லுங்க. என்ன கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் கே லைஃப் இருந்திருக்கு. அண்டர் கிரவுண்ட் கே லைஃபா? என்ன இது லிஸ்ட்ல புதுசா இருக்கு? கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. யாரோட சொல்றீங்க? தனுஷை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. He has had 2 gay mates, Anil Srinivasan and Harsha Subramanian. இல்லக்கா, எனக்கு இவங்க ரெண்டு பேரும் யாருன்னே தெரியலக்கா. ஏதோ நான் புதுசா ஒரு பேரை சொல்லுங்கக்கா. Karthik Kumar and Siddharth were once caught in a compromising pose red-handed when they were children. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? புதுசா இருக்கே. Karthik Kumar and Siddharth were red-handed when they were children. இருக்கா சித்தார்த்த நட்டி கேட்போம். சித்தார்த் ப்ரோ, என்ன ப்ரோ அக்கா ஏதோ சொல்றாங்க? ஏகோ நீ ஏதோ சொல்ற, அவர்கிட்ட கேட்டா அவர் திருன்னு முடிச்சுட்டு தெரியலங்கிறாரு. என்னக்கா அவங்கக்குள்ள மேபி they were meant for each other. அத்தா குழப்பறாத்தா, கொஞ்சம் தெளிவா சொல்லாத்தா, ஒன்னும் புரியல. கே லைஃப்ங்கிற அதுங்கிற இதுங்கிற இதெல்லாம் தெளிவா சொல்லாத்தா. என்ன கல்யாணத்துக்குள்ள இழுத்தது was to create a normal fake life for Karthik Kumar. அப்படியா விஷயம்? Once or twice I told Karthik to get lost also because my grandmother was getting very harassed. Grandmother was getting harassed. அக்கா பொய் சொல்லாதீங்க. ஏதோ பேசுன்னு சொல்லி பேசுறீங்களா இல்ல நடந்ததை பேசுறீங்களா? ஒரே குழப்பமா இருக்கு. கை குலுக்கிறதுக்கு முன்னாடி சிரிக்க ஆரம்பிப்பாங்க பாரு. கை குலுக்கிறதுக்கு முன்னாடி சிரிப்பாங்களா? புரியல, எப்படி சிரிப்பாங்க? எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னுவாங்களா? இப்படி யாரும் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்படி தான் பண்ணி பார்த்துருக்கேன். வேற என்னலாங்க பண்ணுவாங்க? நல்லா இருக்கேன்பாங்க, சாப்பிட்டியாம்பாங்க. இருக்கா நானும் நம்மளுடைய விஜய் ஃபேமிலி கிட்ட சொல்லிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எப்படியா பேசுவாங்க? இதெல்லாம் வேணாம், நீங்க வேற விஷயத்த சொல்லுங்க. நியூஸ் பிராட்காஸ்டரா இருக்கிற ஹர்ஷா சுப்ரமணியம் அண்ட் ஒரு பியானிஸ்டா இருக்கிற அனில் ஸ்ரீனிவாசன். ஐயோ, மீண்டுமா? இல்ல நீ சொல்லுங்க. ஏன் உன் கூட தியேட்டர் எக்ஸசைஸ் பண்றாங்க கார்த்திக் குமார்னு கேட்டேன். they were helping me write my new play-ன்றா. காத்து வாக்குல ரெண்டு. எனக்கும் இந்த இடத்துல ஒரு சந்தேகம். இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இவர் வந்து ஒரு தியேட்டர் பிளே பண்றாரு, டிராமா அந்த மாதிரி ரிஹர்சல் பண்றது தான் தியேட்டர் பிளேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்டிங் சம்மந்தப்பட்டது. இந்த பக்கம் ஒருத்தர் நியூஸ் பிராட்காஸ்ட்ல இருக்காரு, அவருக்கும் அப்புறம் பியானிஸ்ட் இவர் மியூசிக்ல இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இவரு கூட தியேட்டர்ல வந்துட்டு என்னத்தை ரிஹர்சல் பார்ப்பாங்க? இல்ல கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது. பாஸ், குழப்பமா இருந்தா கொத்தவரங்கா குழம்பு வச்சு சாப்பிடுங்க. போடா கரடி மூக்கா. நீங்க சொல்லுங்கக்கா. விஜய் நாகசாமின்னு ஒருத்தர்கிட்ட போனோம். அங்க ஓப்பனா சொன்னானே. ஓப்பனாவே சொன்னாரா? சரி, என்ன சொன்னாரு எங்க கிட்ட சொல்லுங்க. ஐ டூ ஹேவ் அ ப்ராப்ளம்னு. அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான் வாயால. ஏக்கா, இப்பதான் வந்துட்டு ஓப்பனா சொன்னாரு அவர் வாயால அப்படின்னு சொன்னீங்க. என்னன்னு கேட்டதுக்கு அது என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்றீங்க. அங்க ஓப்பனா சொன்னானே, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான் வாயால். என்னடா குழப்புற? ஒண்ணு இருக்குன்றீங்க, ஒண்ணு இல்லன்றீங்க. இருக்கு ஆனா இல்ல அப்படின்றீங்க. என்னக்கா நீங்க லூசா நாங்க லூசான்னு தெரியலையே. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. 14 yearsல ஒவ்வொரு மொமெண்ட் வாஸ் டார்ச்சர் ஃபார் மீ. now every moment that you are being deluded and frauded. நான் அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன்? சே. தனுஷ்க்கு சிம்புவை பிடிக்காது, சிம்புக்கு விஷால பிடிக்காது, யாருக்குமே ஒருத்தர் பிடிக்காது. இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் சினி ஃபீல்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கே உங்களை பிடிக்காது. என்னைக்குன்னா ஒரு நாள் அவங்களே இப்படி கொட்டையில இழுத்து விட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலகிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? சரிக்கா, தனுஷ்க்கு விஷால பிடிக்காது, விஷாலுக்கு சிம்புவை பிடிக்காது, இவருக்கு அவரை பிடிக்காது, அவருக்கு இவரை பிடிக்காது. சரி, எல்லாரையும் யாருக்கும் பிடிக்கல. சரி, வேற நீங்க சொல்லுங்க. இந்த பசங்க கொண்டு வந்த கல்ச்சர், இந்த கெட்டு போன சிம்பு. கெட்டு போன சிம்புவா? எங்க இன்னுங்க பிரச்சனை உங்களுக்கு? ஆக்சுவலா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க நான் விரலாட்டுறவன் இல்ல, விரல விட்டு ஆட்டுறவன் தெரியுமில்ல. சரி, ஓகே, நீங்களே இன்னொரு டைம் சொல்லுங்க. சிம்பு யாரு? கெட்டு போன சிம்பு. விரல விட்டு ஆட்டுறவன். ஃபிங்கர் இன்சைட். கெட்டு போன சிம்பு. ஓகேக்கா, கெட்டு போன சிம்பு டைட்டில் நல்லா இருக்குது. கெட்டு போன சிம்பு, ஒடுங்கி போன சொம்பு. சரி, சிம்பு பத்தி சொல்லிட்டீங்க. அடுத்து விஷால், தனுஷ்லாம் எப்படிக்கா? தனுஷ் was not a கெட்டு போன பாய் அந்த டைம்ல. remember he was still an outsider. கொள்கைக்காக வாரானா நம்ம கொல்றதுக்காக வாரானாங்கிறது தெரியாம பெரிய பாடர். சிம்பு இருந்தாங்களே, யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபுமா. இப்போ நம்ம தளபதியை வச்சுட்டு கோட் படம் எடுத்துட்டு இருக்காரு நம்ம வெங்கட் பிரபு அண்ணா டைரக்டர். அவரா? மகாபிரபு, நீங்க எங்கே வந்துட்டீங்களா? நம்ம ஊர்ல ஒரு மஞ்சுமெல் பாய்ஸ் இருந்தாங்கல்ல ஒரு டைம்ல, அந்த மாதிரி. சோ அந்த கேங் இந்த கல்ச்சரை கொண்டு வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் மஞ்சுமெல் பாய்ஸ் குரூப் யாரு அப்படின்னா சுருக்கமா சென்னை 28 டீம் அப்படின்னு சொல்லலாம் இல்லக்கா? By the time Suchi Leaks happened, I didn't have a single friend in Kollywoodல. கட்டான ஃப்ரெண்ட்ஷிப் தான் நிறைய, இன்க்ளூடிங் அஜித் விஜய். எது அஜித் விஜயா? ஏக்கா, தளபதிக்கு நம்ம ஊர்ல ஃபேன் பேஸ் அதிகம். தயவு செஞ்சு அவங்களை விட்டுருங்க. அஜித் விஜயெல்லாம் வச்சு எழுதிட்டு இருக்கீங்க. அதாவது சுச்சி லீக்ஸ்க்கு அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் ஆயிடுச்சு, தளபதியோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்களுக்கு கட் ஆயிடுச்சு இல்ல? தளபதியை கேட்டா நான் என்னைக்குடா இவங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. யுவன் சங்கர் ராஜா அங்கதான் போய் எழுதணும், சங்கர் அங்கதான் போய் ஸ்கிரிப்ட் எழுதணும், அங்கதான் இந்த மாதிரி எல்லாம் பார்ட்டிஸ் பண்ண முடியும் அவங்களால. ஆமா யார் எதுங்க? ஒரு 4-5 நாள் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு அப்புறம் 6வது நாள் ஸ்விம்மிங் பூல்ட்ட உட்காந்து ஹேங் ஓவர்ல ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. ஓ, இப்படிதான் படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்களா? ஓ, இவங்க படத்துக்கு ஸ்கிரிப்ட் இப்படி தான் எழுதுறாங்க, அவர் மியூசிக் போடுறதுக்கு இப்படி தான் வந்துட்டு பார்ட்டி பண்ணிட்டு 4 நாள் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு 5வது 6வது நாள் உட்காந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. நீங்க எங்க இதெல்லாம் பைனாக்குலர் வச்சு பார்த்தீங்க? சரி, நீங்களும் கூட தான் இருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியாமலா இருக்கும். வேற என்னக்கா சம்பவம்? They are saying that த்ரிஷா விஜய் வீட்டு முன்னாடி போய் டான்ஸ் ஆடி பாட்டு பாடினது was a dare. டேரா? அப்புறம் Unfortunately, Vijay puts on such a good face outside. Every second day such parties happen in his house. மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருவுக்கு வந்திருக்கான். போன பொதுல விட்டுட்டு இருந்தான்.
இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். ஏக்கா என்னக்கா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, பொசுக்குன்னு தளபதி பத்தி இப்படி சொல்லிட்டு, தளபதிக்கு வெளியே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு முகம் இருக்கு, பட் இருந்தாலும் வீட்டுக்குள்ள எவ்ரி 2 days கொஞ்சம் வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரா? அவர் பார்ட்டியை பண்றாரு, வேற என்ன கூத்தா நடத்துறாரு, அவருடைய இஷ்டம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்ப நான் கேட்க மாட்டேன், தளபதியோட ஃபேன்ஸ் கேட்பாங்க. சரிக்கா, இப்போ தளபதி வீட்டில் வந்து பார்ட்டி நடக்குதுன்னு சொல்றீங்க, தளபதியோட ஒய்ஃப் சங்கீதா அங்கே தான் இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியெல்லாம் அங்கே தான் இருக்கும், எப்படிக்கா? கிரிஷ், சங்கீதா, this is all they do. They organize these kind of. ஒருவேளை இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா, இல்ல நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு உருட்டிட்டு இருக்காங்களா? நம்பலாமா வேணாவா? கன்ஃபியூஷன்ல இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா பேசிட்டு இருக்கு நினைக்கிறேன். சரிக்கா, வேற எதுனா சொல்லுக்கா. ஹாரிஸ் ஜெயராஜ், மிஷ்கின், யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு, தனுஷ் வீட்டுக்கு தான் கார்த்திக் குமார் அண்ட் சித்தார்த், சிம்பு, ஹர்ஷா சுப்ரமணியம், அனில் ஸ்ரீனிவாசன். ஏக்கா போதுங்கா, ஏக்கா லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கா. விட்டா தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து தெருவில் விட்டுருவீங்க போலையாக்கா. இருங்கக்கா, உங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ, இவங்க இப்படிலாம் சொல்றாங்களே, என்ன ப்ரோ? மெய்யாலுமே நான் அவன் இல்ல கண்ணாரோடி கார்த்தி. Hi, I am Suchitra. I was raped by Dhanush. I was raped by Anirudh. தெய்வமே, போதும் இந்த இன்டர்வியூ பார்க்க வந்தது என்னோட தப்பு தான். என்னக்கா பொசுக்குன்னு ரேப்பிடு பை தனுஷ், ரேப்பிடு பை அனிருத் எதோ சொல்லிட்டு இருக்கீங்க. வேணாக்கா, வேணாம், விட்டுருங்க. ஏற்கனவே சுவிட்ச் லீக்ஸ்னு ஒரு லீக்கை போட்டு நாடு ஃபுல்லாக பயங்கர வைரலாக்குனீங்க. அடுத்து இப்போ இன்டர்வியூ கொடுக்குறேன்ட்டு எப்பயோ முடிஞ்ச விஷயத்தை எட்டு வந்து இப்போ இதெல்லாம் ஏன் இவங்க பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ டீட்டெயிலாக அடுத்து என்ன இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா அமரை பார்த்துட்டு நம்ம என்னன்னு சொல்லலாம். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சாலும் பிடிக்கனாலும் எனக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க, தோன்றத கீழே நீங்களும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்டு மறக்காம நம்ம ஊர் பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய். Tapa